வெல்கம் பேக் டு சூடா சமையல். சுழியம் இனிப்பு பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய டம்ளரில் 3/4 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாங்க. ஒரு கரண்டியில் அரை கரண்டி உளுந்தும் பருப்பை எடுத்துக்கிட்டு அது 2-3 டைம் கழிஞ்சு இப்படி தண்ணியை ஆட் பண்ணி ஊற வச்சிடலாங்க 2லேருந்து 3 மணி நேரம். ஒரு பெரிய டம்ளரில் 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 3/4 டம்ளர் கடலைப்பருப்புக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுக்குங்க. இந்த மாதிரி வரணும் பதம். குழஞ்சிராத பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தேங்காயில் அரை மூடி வந்து துருவி வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 ஏலக்காய் வந்து நான் வந்து தட்டி போட்டிருக்கிறேனுங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் தட்டி வெல்லத்தை வந்து ஒரு கட்டி வெல்லத்தை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஊற வச்சோம் இல்லைங்களா, அரிசி 3 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு சந்தவ மாவுலாம் நம்ம அரைப்பீங்களா சந்தவை செய்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாவு வந்து என்ன பண்ணணும், அரைச்சி இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு நைஸாக இருந்தால் தான் அந்த சுழியம் நல்லா வருங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். அந்த மாவு கண்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி நம்ம ஊற்றுனோம்னா மிக்ஸி ஜார்லேருந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் வராது. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். நம்ம மாவு தோசை மாவெல்லாம் கரைக்கணும்ல அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த கடலைப்பருப்பு, இதை வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரணுங்க. நம்ம அரைச்சி எடுக்கிறது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும். இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நம்ம வெல்லம் வந்து தட்டி வச்சுருக்கிறீங்களா அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த உங்களுக்கு ஸ்வீட் பத்தல, இல்லை கொஞ்சம் ஸ்வீட் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் சர்க்கரை கூட அஸ்கா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வெல்லத்தை போட்டு இப்போ மிக்ஸியில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த நம்ம வெல்லமும் அந்த பருப்பையும் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் வரணும். பார்த்துக்கோங்க, அந்த வீடியோவில் தெரியல. இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நம்ம தேங்காய், அந்த ஏலக்காயெலாம் நம்ம தட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஏலக்காயெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு உருண்டை பிடிச்சோம்னா அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் அழகா வரணுங்க. அப்படின்னா தான் வந்து அது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப தண்ணி அந்த பருப்பில் வந்து தண்ணியோடு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது என்னென்னா ரொம்ப கொல கொலன்னு வந்துடும். அப்போ நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் பருப்பில் இருக்கிற தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அந்த தண்ணியெலாம் போயிடணும். இந்த மாதிரி உருண்டை வரணுங்க. இந்த மாதிரி வந்தால் தான் அந்த அரிசி மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் வந்து போட்டு பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு வானொலி வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்ருக்கும். இப்போ அந்த அரிசி மாவு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றினேங்களா, இந்த கடலைப்பருப்பை உருண்டையை வந்து என்ன பண்ணணும், அந்த அரிசி மாவில் டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. அப்போ பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது எப்படி வரணும், அப்படி பொன்னிறமாக வரணும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள், இதில் எப்படி தெரியுது பாருங்கள். அப்படியே செவந்து அப்படியே பொன்னிறமாக வரணும். இப்படி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.